Hi friends, ஓல்டு ரெனால்ட் குவிட் கார் வாங்கலாமா? இந்த காரோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இந்த கார் யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாதுன்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெனால்ட் குவிட்டை பற்றி சொல்லணும்னா இதோட தோற்றம் தான். அதாவது பார்ப்பதற்கு ஒரு எஸ்யூவி ஸ்டாண்டில் இந்த கார் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த காரோட ஸ்பெக்கை பற்றி சொல்லணும்னா 800cc 1000cc 3 சிலிண்டர் யூனிட்ல வந்துச்சு. இதில் ஏஎம்டி கியர் பாக்ஸும் இருக்குது. இந்த காரை யூஸ்டு மார்க்கெட்டில் இன்னைக்கு நிறைய நண்பர்கள் தேடி எடுக்கிற ஒரே ரீசன் என்ன, விலை கம்மியாக இருக்கும், இன்னொன்று பார்க்கறதுக்கு தோற்றமும் ஒரு எஸ்யூவி லுக்கில் இருக்கும், அடுத்தது மைலேஜும் நல்லா கிடைக்கும். ஸோ இந்த காரை நம்ம சூஸ் செய்தால் என்னென்னு நிறைய நண்பர்கள் யூஸ்டு மார்க்கெட்டில் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ அந்த காரோட பாசிட்டிவ் சைடை பற்றி பார்த்துடலாம். ரெனால்ட் குவிட்டோட பாசிட்டிவ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இதோட வெளி தோற்றம் தான். அதாவது பார்க்கறதுக்கு எஸ்யூவி தோரணையில இந்த கார் இருக்கிறதுனால பார்த்த உடனே நம்மளுக்கு பிடிச்சிடும். செகண்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த காரோட மைலேஜ் 20+ உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஹைவேஸில் 70 to 80 க்ரூஸ் பண்ணீங்கன்னா. நெக்ஸ்ட் இந்த காரோட பர்ஃபார்மன்ஸில் எந்த மாதிரி லேகும் கிடையாது. அடுத்து இந்த காரோட சஸ்பென்ஷன் செட்டப் ஆகட்டும் சரி, ஸ்டேரிங் செட்டப் ஆகட்டும் சரி, ஸ்டேரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ரேடியஸான ட்ரைனிங்கில் கூட உங்களுக்கு ஈஸியாக வளைப்பதுக்கு அவ்வளோ சுலபமாக இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ளஸ் வந்து உள்ள இருக்கைகள், அதாவது உள்ளே உட்காரதுக்கு சௌகரியமாகவே இருக்குது. அதாவது பின்னாடி 2 பேர் உட்காந்துக்கலாம், ப்ளஸ் ஒரு கிட்ஸையும் நம்ம உள்ளே உட்கார வச்சுக்கலாம். மொத்தத்தில் நம்ம பாசிட்டிவ்ல குவிட்டை பற்றி சொல்லணும்னா மைலேஜ் விலையில் ஒரு பட்ஜெட்டான காரு, மெயின்டெனன்ஸும் சீப்பாக கிடைக்குது, அதோட ஸ்பேர் பார்ட்ஸும் ரொம்பவே விலை குறைவாக கிடைக்குது. ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ அந்த காரோட நெகட்டிவ் சைடை பற்றி பார்த்துடலாம். இப்போ குவிட்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது அந்த காரோட பில்டு குவாலிட்டி தான். இப்போ இந்த கார் பார்த்தீங்கன்னா இதோட பயன்படுத்தியிருக்க உதிரி பாகங்கள் எல்லாமே ரொம்பவே மெட்டல் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அடுத்தது எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக்ஸ், அதாவது பிளாஸ்டிக்ஸ் தான் அதிகமாகவே பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம நெகட்டிவ்ல ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா இதோட அதாவது ரெயின் வாட்டர் அந்த ரன்வே பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக பிளாஸ்டிக்கை நல்ல பெருசுப்படுத்தியே கொடுத்துருப்பாங்க. காலப்போக்கில் வெயிலையும் மழையிலையும் நம்ம நிப்பாட்டுறதுனால அந்த பிளாஸ்டிக்கோட தன்மை மங்கி அது வந்து உடையும் தருவாயில் தான் இருக்கும், அதாவது மக்கி போகிற தன்மையில் இருக்கும். ஸோ எலியெல்லாம் அந்த இடத்துல நம்ம விட்டு வைக்கும் போது எலி ஈஸியாக உள்ளே போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ்டு மார்க்கெட்டில் இந்த காரை பார்க்க போறீங்கன்னா அந்த காரில் அந்த இடத்துல ரஸ்டிங் இஷ்யூ அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் நம்ம யூசர்ஸ் எல்லாம் சொல்கிற ஒரே கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா அந்த காரில் நிறைய பிளாஸ்டிக் சார்ந்த விஷயங்கள் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதாவது இன்ஜின் பேக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஓவர் ஹீட்டிங் ஆகும்போது அந்த பிளாஸ்டிக் வந்து உருகுற தன்மையாக இருக்குன்னு ஒரு ஃபீல் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. யாரும் உருகுதுன்னு இன்ன வரைக்கும் கம்ப்ளைண்ட் சொன்னதில்லை. அடுத்தது அந்த காரோட முக்கியமான விஷயம் ஆயில் லீக்கேஜ் அதிகமாகவே இருக்குது. அதாவது நம்ம பழைய கார்களை பார்த்து வாங்கும் போது அதாவது நிறைய ஆயில் லீக்கேஜ்கள் இருக்க தான் செய்யும் ஒரு சில கார்களில். ஆனால் அந்த குவிட்டில் வந்து மற்ற கார்களை கம்பேர் பண்ணும்போது அதாவது பழைய யூஸ்டு மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கும்போது ஒரு 2 ஓனர் தாண்டிட்டாங்க, அதாவது அதுக்கப்புறம் கிலோமீட்டரும் அதிகமாக ஓடிடுச்சுன்னா அந்த காரில் வந்து ஆயில் லீக்கேஜ் அதிகமாக இருக்குது. இந்த காரில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்க மாதிரி தெரியும். பட் ஆனால் நீங்கள் உள்ள நல்ல வெயிட், அதாவது பார்த்தீங்கன்னா பின்ன இருக்கில் 2 பேரும் முன்னாடி 2 பேரும் உட்காந்துட்டு நீங்கள் ஒரு லாங் டிரைவ் போகும்போது ஒரு ஸ்பீடு பிரேக்கர்லாம் அசால்ட்டாக ஏற்றி இறக்கிட்டீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா டியோகோ போன்ற கார்களில் நீங்கள் எப்படி வேகமாக ஏற்றி இறக்குவீங்களோ அதே மாதிரி இதை பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு சைலன்சர் வரைக்கும் அந்த வால்வு வரைக்கும் தட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதனால் சைலன்சர் கம்ப்ளைண்ட் எங்களுக்கு ஆகியிருக்கு. ஒரு வாட்டி நாங்கள் சைலன்சரே சேஞ்ச் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. ஸோ இந்த காரில் டயர் பெருசாக கொடுத்துருக்கிறோம், கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்குதும், பார்ப்பதற்கு பெரிய பள்ளமேடுகளில் கூட அசால்ட்டாக கடந்து போகணும் தான் தோணும். பட் ஆனால் ப்ராக்டிக்கலி நீங்கள் இந்த காரை டிரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பள்ளமேட்டில் விடும்போது கட்டாயம் இந்த கார் வந்து இடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபைனலாக நெகட்டிவ்ல நம்ம சொல்ல போகிறது இந்த காரோட பில்டு குவாலிட்டி, யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ் ரொம்ப வீக்கராக பண்ணியிருக்காங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஓயில கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கிடைக்கிறதுக்கு. ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான சிட்டிஸில் ஈஸியாக கிடைச்சிருது, ஆனால் ரூரலில் இருக்கீங்கன்னா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குன்னு தான் யூசர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கார் யாருக்கு செட் ஆகும்னு பார்த்துடலாம். பட்ஜெட்டில் ஒரு ஆவரேஜாக ஒரு கார் பார்க்குறீங்க, அதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கணும், ஸ்பேர் பார்ட்ஸ் விலையெல்லாம் கம்மியாக இருக்கணும், நல்ல மைலேஜ் கிடைக்கணும், அதுக்கப்புறம் சிட்டிலையும் அக்கேஷனலாக ஹைவேஸ்லையும் யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக அந்த குவிட் காரை எடுக்கலாம். நீங்கள் எடுக்கும் போது என்னென்ன மாதிரி பார்த்து வாங்கணும்னா அதாவது கிலோமீட்டர் கம்மியாக ஓடி இருக்கணும், விலையும் ரொம்பவே கம்மியாக இருக்கணும். ஏன்னா இதோட புது கார்கள் விலையே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆன் ரோடு கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது ரீசெண்டான இயர்ஸில் இந்த காரை எடுக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான ரஸ்டிங் இஷ்யூஸை செக் பண்ணிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் அதாவது அந்த ரெய்னி வாட்டர் போகிறதுக்கு உண்டான வழி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கீல்டு பெருசாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல மழைநீர் தங்குறதுக்கும் இலை உதிர்ந்து அந்த இடத்துல கிடக்கிறதுக்கும் மொத்தமாகவே குப்பைகள் அந்த இடத்துல சேர்ந்துக்கிட்டே வரதுனால ரஸ்ட் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அரிச்சு நிறைய அரிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் எலிகள் என்னென்ன வேலைகள் பார்த்துருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணிவிட்டு சஸ்பென்ஷன் செட்டப்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு ஒரு ஆகச்சிருந்தால் காராக எடுத்துக்கோங்க. யாருக்கு இந்த கார் செட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபன் டு டிரைவ் பண்ணுவோம், நெக்ஸ்ட் எங்களோட பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்குது, வேறு கார்கள் கூட போயிடலான்றவங்களுக்கு இந்த கார் வந்து கட்டாயம் செட் ஆகாது. ஏன்னா இந்த காரில் ஸ்பீடு போக முடியாதுன்றது கிடையாது, பட் ஆனால் ஸ்பீடு போனீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டரும் இருக்குது. இப்போ நீங்கள் நல்ல ஒரு ஸ்பீடில் போகிறீங்க, 100+ போயிட்டு இருக்கீங்கன்னா பக்கத்தில் கனரகம் வாகனம் ஏதாச்சும் ஒன்று கிராஷ் ஆச்சுன்னா உங்களுக்கு லைட்டாக அந்த வேவ்ஸ் இருக்க தான் செய்யும். அடுத்தது வந்து ஓவர் டேக்கிங் வந்து கார்னரிங்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு செக்யூரான ஃபீலிங் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால ஸ்போர்ட்டியாக டிரைவ் பண்ணுறவங்களுக்கும் பட்ஜெட்டை கொஞ்சம் நீடிக்கலான்றவங்களுக்கும் இந்த கார் வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. ஃபைனலாக
ஃபைனலாக கிட்டோட ஒரு ஓவர் வியூ வாங்கலாமா வாங்க வேண்டாமான்னு கேட்டால் தாராளமாக வாங்கலாம். நல்லா மெயின்டைன் செய்த காரு, கிலோமீட்டர் கொஞ்சம் கம்மியாக பார்த்து ரீசெண்டான இயர்ஸில் எடுத்திங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா கிட்டு வச்சிருக்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாமே இந்த காரை நல்ல லாங்க்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சிட்டிக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல மைலேஜும் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன ஒரே ஒரு விஷயம்னா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்கராக இருக்குது, அதாவது தேய்மானம் வந்து சீக்கிரமாக நடந்தது. ஸோ 2-3 யூசர்ஸ் அதை பயன்படுத்தியிருந்தாங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் அதெல்லாம் மாற்றுற மாதிரி ஆயிரும். ஸோ தாராளமாக அந்த குவிட் காரை எடுக்கலாம், நல்ல மெயின்டெனன்ஸ் கண்டிஷனில் இருக்க தருவாயில். குவிட்டுக்கு பதிலாக ஆப்ஷன்ஸ் வேறு எதுவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்குது. அதாவது யூஸ்டு மார்க்கெட்டில் எக்ஸ்பிரஸோன்னு ஒரு கார் இருக்குது, அந்த கார் வந்து ஒரு அண்டர்ரேட்டடான கார் தான். அந்த காரை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதாவது குவிட் போலவே உங்களுக்கு தோற்றமும் இருக்கும், குவிட் அளவுக்கு கியூட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அந்த காரில் பயன்படுத்தியிருக்க இன்ஜின் சிஸ்டம் ஆகட்டும் சரி, இதை விட கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நீங்கள் எக்ஸ்பிரஸோ காரை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மாருதி எக்ஸ்பிரஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையுமே பார்க்குறதா இருக்கும். ஸோ இதே போன்ற மோட்டார் சார்ந்த விஷயங்களை நம்ம சேனல் வாயிலாக தெரிஞ்சு கொள்வதுக்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு ஷேர், சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன், அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.